ஸ்தந்தரபலபா. எல்லா கண்களை மூடி ஆண்டவரே நீர் எங்களோடு கத்த நீர் பேசுவீராக. கத்தாவே நீர் எங்களோடு பேசுவீராக. உங்கள் உன்னத நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வந்த ஒவ்வொருவர் மேலும் தேவ மகிமை உயிர்த்தெழுந்த வல்லமை மூடுவதாக. கர்த்தருடைய கிருபை ஆளுகை செய்வதாக. எங்களோடு பேசுங்க. அடியினை மறைத்து வெளிப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. மத்திய எல்லாருக்கும் தெரிந்த வசனம் மத்திய எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம். மத்திய எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28வது வசனம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அல்லேலூயா. ஆண்டவர் தேவனாய கர்த்தர் இயேசு கிறிஸ்து வானத்தையும் பூமியும் உண்டு பண்ணின ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், பிதாவின் மடியில் செல்ல பிள்ளையாக இருந்தவர், நாம் செய்த பாவத்திற்காக இந்த பூமிக்கு வந்த தேவாதி தேவன் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, ஆர்சி வேதாகமத்திலே சொல்லப்படுகிறது, சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். அவர் இளைப்பாறுதலை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, கடன் என்கிற வருத்தத்தோடு இருக்கலாம், வியாதி என்கிற வருத்தத்தோடு இருக்கலாம், சமாதானம் இல்லாமல் வருத்தத்தோடு இருக்கலாம், கணவன் மனைவி நித்தமும் பிரச்சனை, பாடுகள், போராட்டத்தோடு வருத்தத்தோடு இருக்கலாம். ஒரு சமயம் ஜெபித்து கொண்டு இருக்கும்போது ஆண்டவர் பாரப்படுத்தினார். இந்த கூடுகைக்கு, விடுதலை உபவாச ஜெபத்திற்கும் திங்கட்கிழமை கூடுகைக்கும் எப்படிப்பட்ட ஜனங்கள் வருகிறார்கள் என்று தெரியுமா என்று கேட்டார் ஆண்டவர். அப்படி நான் கொஞ்சம் கூர்ந்து அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும்போது பலதரப்பட்ட ஜனங்கள் வருகிறார்கள். வியாதியோடு வருகிறார்கள், கண்ணீரோடு வருகிறார்கள், சமாதானம் இல்லாமல் வருகிறார்கள், இரவிலே தூங்க முடியாதபடி வருகிறார்கள், நிம்மதி இல்லாமல் வருகிறார்கள். அந்த ஜனத்திற்காக நீ திறப்பில் நின்று சொன்னார். அல்லேலூயா. சமாதானம் இல்லாமல் வேதனையோடு பிரச்சனையோடு பாடுகளோடு வருகிற ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்து தான் விடுதலை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, எப்படிப்பட்ட வருத்தமாக இருந்தாலும் பரவாயில்ல, எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்ல, அவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் வாருங்கள், என்னிடத்தில் வாருங்கள். ஆண்டவரிடத்திலே வரும்போது, இயேசுவினிடத்திலே வரும்போது இளைப்பாறுதலை கொடுக்கிற தெய்வமாக இருக்கிறார். இளைப்பாறுதலை, சமாதானத்தை, சந்தோஷத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். மனிதனிடத்தில் போகும்போது பிரச்சனையின் மேல பிரச்சனை தான் வரும். கணவன் மனைவி பிரச்சனை வந்துட்டுனா இன்னொரு நபர்கிட்ட போகும்போது அவங்க எதைத்தான் உண்டு பண்ணுவாங்க. ஒரு சமயம் ஒரு கணவன் மனைவிக்குள்ள பெரிய பிரச்சனை ஆயிட்டு. பிரச்சனை மணி எங்களுக்கு மத்தியானம் 12 மணி இருக்கும். ஆமாம், 12 மணி. நானே என் மனைவியும் போகிறோம். போய் 3 மணி ஆயிட்டு. கீழ் வயிறு மேல் வயிறுலாம் பசி எடுக்கு. 2 பேரும் நான் வாழ மாட்டேன்னு தான் சொன்னாங்க. கடைசியில் போராடி ஜெபம் பண்ணி ஆராதிக்க ஆரம்பித்தோம் ஆண்டவரை. ஆராதிக்க ஆரம்பித்த உடனே அப்படியே மணியின் 4 ஆகிட்டு. அதுக்கு பிறகு 2 பேர் வாயிலிருந்து துதியின் வார்த்தைகள் வந்தது. 4 மணிக்கு மேலே சாப்பிட்டோன்னு நினைக்கிறேன். அப்போ தான் நல்லா கோழிலாம் சுக்கா வச்சுருக்காங்க, சாப்பிட்டு போங்க. நாங்கள் சாப்பிட்றதுக்கு ஆயத்தம் பண்ணி எடுத்து வச்சா கோழி ரசம்லாம் போட்டிருக்காங்கன்னு நினச்சேன். கோழியை போட்டுட்டா, சுக்கா வச்சுட்டா, சண்டையை போட்டுட்டு போனீங்க. அல்லேலூயா. சமாதானம் மனிதர்கள் கொடுக்க முடியாது, சமாதானம் கர்த்தர் தான் கொடுக்க முடியும். கரங்களை தட்டி ஓ ராக்காத்தா ராபலாபோ. ஏதோ ஒரு வருத்தத்தில் இருக்கலாம், ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கலாம், ஏதோ ஒரு போராட்டத்தில் இருக்கலாம், பிள்ளைகளை குறித்தான ஒரு வருத்தம் இருக்கலாம், பிள்ளைகளை குறித்தான ஒரு வேதனை இருக்கலாம். என் பிள்ளை இப்படி இருக்கிறதே, என் கணவர் இப்படி இருக்கிறாரே, என் மனைவி இப்படி இருக்கிறாரு என்று சொல்லி சில நேரங்களை வேதனையோடு இருக்கலாம். சில நேரங்களில் கடன் பிரச்சனையோடு, இந்த கடன் முடியவில்லையே என்று சொல்லி வருத்தத்தோடு இருக்கலாம். சமைத்து வைத்த ஆகாரத்தை புசிக்க முடியாதபடி வருத்தத்தோடு இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு
பாரம் சுமக்கிறவர்களே, சுமை சுமந்து சோர்ந்து போனவர்களே, என்னிடத்தில் வாருங்கள், என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆண்டவர்கிட்ட வரும்போது அவர் இளைப்பாறுதலை கொடுக்கிற தேவன். இயேசு கிட்ட வரும்போது மனிதன்கிட்ட போலாம், யாரிடம் போனாலும் வருத்தம் தீராது. ஆனால் இயேசு கிட்ட வரும்போது, இயேசுவின் அருகே வரும்போது, ஏசப்பா ஏசப்பா என்று கூப்பிடும்போது நம்முடைய வருத்தத்தை எல்லாம், பிரச்சனைகளை மாற்று எல்லாம் கரங்களை தட்டி ஓ ராகாத்தா ராபா லாபா ஓ ரா கொஞ்சம் கண்ணை மூடி. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, வருத்தத்தோடு இருக்கலாம், வியாதியோடு இருக்கலாம், கடன் பிரச்சனையோடு இருக்கலாம், உங்க பிள்ளைகளை குறித்து ஒரு கலக்கத்தோடு இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் வாருங்கள், என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இளைப்பாறுதலை கொடுக்கிற தேவன். கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க. ரீமானா ஷாக்கா தரபா லாபா. ஆண்டவரே, வருத்தத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை எல்லாம் ஜெபம் பண்ண, வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்களே. ஆண்டவரே இயேசுவே கூப்பிடுங்க. இயேசுவே, எங்க வருத்தம் எல்லாம் மாறட்டும் பா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, என்னிடத்தில் வாருங்கள் என்று சொன்னீரே. இயேசுவே, நாங்க உங்க கிட்ட வந்து இருக்கிறோம். எங்க வாழ்க்கையில, குடும்பத்துல, பிள்ளையுடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இளைப்பாறுதல் உண்டாவதாக. ஜோமனுங்க ஜோமனுங்க ரீமானா கத்த ரபா. இந்த கடன் பிரச்சனை எப்போது மாறும்? இந்த கடன் பிரச்சனை எப்போது மாறும்? என் குடும்பத்தில் எப்போது சமாதானம் வரும்? அடிக்கடி சில குடும்பத்தில் சந்தேகங்கள், கணவன் மனைவிக்குள்ள சந்தேகங்கள், பிரச்சனைகள், பாடுகள், உபத்திரவங்கள் எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் இன்னைக்கு ஆண்டவர் ஒரு விடுதலை கொடுக்க போகிறார். எல்லா கரங்களை தட்டி ஓ ராகாத்தா ரபா ரீமானா ஷபாலா பாலா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், இளைப்பாறுதல் தருவேன். ஏசாயா 55ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், பிதாவாகிய தேவன் சொல்லுகிற ஒரு காரியம், உங்கள் செவியை சாய்த்து, உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும், ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின, தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை, நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன், நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். ஏசாயா 55:3 தெளிவாக ஆண்டவர் இங்கே சொல்லுகிற ஒரு காரியம், உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள். இயேசுவினிடத்தில் வரும்போது, தேவனிடத்தில் வரும்போது ஆத்துமாவை பிழைக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஆத்துமா பிழைக்கிறது மாத்திரமல்ல, தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துகிற தேவன். தேவனிடத்தில் வரும்போது, இயேசு கிறிஸ்துவனிடத்தில் வரும்போது சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன தேவன் இங்கே சொல்லுகிறார், உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், ஆத்துமா பிழைக்கும். அவரிடத்தில் வரும்போதுதான் ஆத்துமா பிழைக்கும். என்னிடத்தில் வாருங்கள் என்று சொன்னார். பிதாவாகிய தேவன் சில நேரங்களில் என்னிடத்தில் வாருங்கள், என்னிடத்தில் திரும்புங்கள் என்று சொன்னார். நீங்க எரேமியா 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை பார்க்கும்போது, எரேமியா 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே அங்கே சொல்லுகிறார், என்னிடத்தில் திரும்பு. அதை வாசிங்க. எரேமியா 4ஆம் அதிகாரம். இஸ்ரவேலே, இஸ்ரவேலே, நீ திரும்புகிறதுக்கு மனதாயிருந்தால் என்னிடத்தில் திரும்பு, என்னிடத்தில் திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னிடத்தில் திரும்பு. திரும்ப மனதாயிருந்த என்னிடத்தில் திரும்பு. ஏசாயா 44ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே சொல்லுகிறார், என்னிடத்தில் திரும்பு, உன்னை நான் மீட்டுக் கொண்டேன் என்று சொல்லுகிறார். அவரிடத்தில் திரும்பும் போது மீட்டுக் கொள்ளுகிற தெய்வமாக இருக்கிறார். யோவேல் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம் 13வது வசனத்திலே சொல்லப்படுகிறது. யோவேல் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம், ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்த வசனம், நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துமா. தேவனிடத்தில் திரும்பும் போது தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தெய்வம்
அழிப்பேன் என்று சொல்லுவார். ஒரு காரியம் தெரியுமா? அநேக தேவ பிள்ளைகள் நம் கண்ணீரோடு ஜெபித்ததினால இந்த தூத்துக்குடி பட்டணம் இதுவரை காக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. விளையாட்டல்ல. இன்னைக்கு பயங்கரமான பிரச்சனையை சந்தித்திருப்போம். அநேக தேவ பிள்ளைகள் கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபத்தை கர்த்தர் கேட்டு இந்த மாதம் கூட கூடியிருக்கும்போது ஒரு தேவ மனிதர் சொன்னார், ஐயா நாங்கள் ஜெபத்தை விடலை, தூத்துக்குடி பட்டணத்திற்காக பாரத்தோடு ஜெபித்து கொண்டு இருக்கிறோம், கடைசிவரை நம்ம ஜெபிக்கணும்யா, வருகிற அழிவுக்கு கர்த்தர் பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரே ஓரா காத்தா ராபா லாபா மனஸ்தாபப்படுகிற தெய்வமாக இருக்கிறார். தேவனிடத்தில் திரும்பும்போது ஆசீர்வதிக்கிற தேவன். தேவனிடத்தில் அதைத்தான் நெகோமியால 1ஆம் அதிகாரம் ஞாபகப்படுத்துகிறார். நெகோமியா 1ஆம் அதிகாரத்தில் நெகோமியா சொல்லும்போது அவர் சொல்லுகிறார், 9வது வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது, நீங்கள் என்னிடத்தில் திரும்பி என் கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்வீர்களானால் உங்களில் தள்ளுண்டு போனவர்கள் வானத்தின் கடையாந்தரத்தில் இருந்தாலும் நான் அங்கே இருந்து அவர்களை சேர்த்து என் நாமம் விளங்கும்படி நான் தெரிந்து கொண்ட ஸ்தலத்துக்கு அவர்களை கொண்டு வருவேன் என்றும் தேவரீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கட்டளையிட்ட வார்த்தையை நினைத்தருளும். இது எங்க மோசே சொல்லியிருப்பார்னா, உபாகமம் 4ஆம் அதிகாரம் 29 31 வசனங்களை நீங்கள் பார்க்கலாம், படிக்க வேண்டாம், நேரமில்லை. தேவனிடத்தில் திரும்பும்போது பாதுகாக்கிற தேவன். தேவனிடத்தில் திரும்பும்போது சிறையிருப்பை திருப்புகிற தேவன். தேவனிடத்தில் திரும்பினாலே ஆத்துமா பிழைக்கும் என்று சொன்னால், தேவனிடத்தில் திரும்பும் போதே தேவன் நம்மளை பாதுகாப்பார் என்று சொன்னால், இயேசுவினிடத்தில் வரும்போது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. திரும்புகிறது வேறு, பக்கத்தில் வருவது வேறு. ஏதோ இடத்துக்கு போயிட்டே இருக்கிறோம், பாதை தெரியாமல் போய்கிட்டு இருக்காங்க, போகாத, திரும்பி வா என்று சொல்வது வேறு, இயேசுவின் பக்கத்தில் வருவது வேறு. அதான் சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவனிடத்தில் வருவதற்கு பதிலாக மனிதனிடத்திலும் சில மனிதர்கள், சில பேர் சுவாசியக்காரன்ட்ட போறாங்க. சோசியக்காரன்ட்ட போய் அவன் எதையாவது பிடுங்குவான். அல்லேலூயா. அவன் சும்மாவா விடுவான்? ஒரு அம்மா பார்த்து தெளிவா சொன்னேம்மா, தயவு செய்து ஏசப்பாவை தேடுங்கம்மா, ஏசப்பா கிட்ட வாங்க, ஏசப்பாவை ஆராதிங்க, உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். சொல்லி கொஞ்ச நாள் தான் இருக்கும். வீட்டில் பார்த்தா ஒரு பெரிய தகுடுகடெல்லாம் போட்டிருக்காங்க. என்னம்மா திடீர்னு பார்த்தா அவங்க வீட்டுக்கு போனா, என்னம்மா ஆத்தூர் பக்கம் போனேன், ஒரு ஐயா ஆத்தூர் பக்கம் இழுத்துட்டு போனாங்க ஒரு அம்மா, அவர் ஒரு 5000 ரூபா கேட்டார். அல்லேலூயா. 5000 ரூபா கொடுத்து ஒரு தகடை வாங்கி போட்டு வீட்டில் பிரச்சனை மேலே பிரச்சனை. ஆனால் டெய்லி அவங்க எங்கே போயிடுவாங்கன்னாக்கி நல்ல ஆலயத்தில் போய் ஆண்டவரை ஆராதிக்க போயிடுவாங்க. சாபம். இயேசுவினிடத்தில் வரும்போது எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் அதிலிருந்து விடுதலை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? என் பிரச்சனைகள் பாடுகள் போக வேண்டும் என்று சொன்னால், என்னுடைய வருத்தங்கள் காலம் உள்ள சில பேருக்கு வருத்தம், பிரச்சனை, பாடுகள், கடன் மேலே கடன், வியாதி மேலே வியாதி, வருத்தத்தின் மேலே வருத்தம். அன்னைக்கு ஒரு ஐயா சொல்றாங்க, வியாதி பெருகிட்டு தான் இருக்கியாங்க, வியாதி பெருகுது. சுகர் வந்தது, பிரஷர் வந்தது, கொலஸ்ட்ரால் வந்தது, கைவலி வந்தது, கால்வலி வந்தது, எதுக்குத்தான் மாத்திரை போடணும்னே எனக்கு தெரியல அப்படின்னார். வியாதி பெருகுது. வியாதி பெருகுது அப்படின்னா ஏதோ சம்திங் ராங் தான் இருக்கு. ஆண்டவருடைய நாம மகிமைப்பட இந்த ஜெபத்தில் சொல்லிட்டு, ஆண்டவரே இந்த சுகர் மாத்திரைலாம் போட மாட்டேன், நீங்க தான் பாதுகாத்து கொள்ளணும், அங்கே நீங்க போடாமல் இருந்துடாதி. அல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் வரும்போது சமாதானத்தை கொடுக்கிற தேவன். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் மாற வேண்டுமானால், என் வருத்தம் மாற வேண்டுமானால், என் வருத்தத்திலிருந்து விடுதலை கிடைக்க வேண்டுமானால், என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சமாதானம் கிடைக்க வேண்டுமானால்,
ஆண்டவர் சில காரியத்தை எங்கே வைத்திருக்கிறார். ஆஸ்பத்திரி போனால் வைத்த வலினா என்ன கொடுப்பாங்க? மாத்திரை கொடுப்பாங்க. காய்ச்சல்னா அதுக்கு தக்கன ஒரு மாத்திரை கொடுப்பாங்க. அந்த மாத்திரை போட்டால் தான் சுகமாகும். அதே போல் என் வருத்தம் மாற வேண்டுமானால் ஆண்டவர் சில காரியத்தை நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? என் வருத்தம் மாற வேண்டுமானால், தேவனிடத்தில் வர வேண்டுமானால், என் பிரச்சனை மாற வேண்டுமானால் சில காரியத்தை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். சரியா ஒரு 15 நிமிடத்தில் அந்த காரியத்தை பார்த்து நம்ம செபிக்க போகிறோம். எதை எழுதி வைத்திருக்கிறார்? அதே இயேசு கிறிஸ்து தான். அதே ஆண்டவர் அதே வசனத்திலே தான் கீழே சொல்லப்படுகிறார். மீண்டும் ஒருவர் சத்தமாக அந்த மைக்கில் வாசிக்கலாம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு, என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே வருத்தங்கள் மாற வேண்டுமானால், பிரச்சனைகள் மாற வேண்டுமானால், பிரச்சனையிலிருந்து விடுதலை கிடைக்க வேண்டுமானால் கீழே ஆண்டவர் அழகா சொல்றார். ஒரு காரியத்தை அழகா சொல்றார். நான் சாந்தமும், ஆமா அதுதான் ஆண்டவர் சொல்கிற. எப்ப உனக்கு பிரச்சனை மாறணும்னா, பாடுகள் மாறணும்னா சொல்லுவாங்க, ஏக்கா உங்களுக்கு இந்த தலை வலிச்சுக்கிட்டே இருந்தது. நம்ம சொல்லுவாங்க, நான் அந்த வைத்தியத்தை போனேன், அந்த வைத்தியத்தை போய் அவர் மாத்திரை தந்தார், இந்த ஆஸ்பத்திரிக்கு போனேன், இவர் மாத்திரை தந்தார் சொல்றோம்ல. கீழே ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் ஐயா என் பிள்ளைகளே வருத்தத்தோடு இருக்கீங்களா? நான் சாந்தமும், வருத்தம் மாறணும்னா சாந்தமும் மனத்தாழ்மையும் ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையிலே வந்து விட்டது என்று சொன்னால் தேவன் அந்த இடத்திலே அசைபாட ஆரம்பித்து விடுவார். அசைபாட ஆரம்பித்து விடுவார். அசைபாட ஆரம்பித்து விடுவார். சங்கீதக்காரனாகிய தாவீது அதை அறிந்ததினாலே தான் சங்கீதம் 103 சங்கீதம் 8வது வசனத்திலே சங்கீதக்காரர் சொல்கிறார், கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமுள்ளவராக இருக்கிறார். சங்கீதக்காரனாகிய தாவீது அதை 145 சங்கீதத்திலே 8வது வசனத்திலேயும் அங்கே சொல்லுகிறார். இதிலே சொல்லுகிறார், கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் என்று சொல்லுகிறார். அதிலே சொல்லும்போது சொல்லுகிறார், கர்த்தர் இரக்கமும் மன உருக்கம் உள்ள தேவன். தன்னை காண்பிக்கிறார். நான் சாந்த குணமுள்ளவர், நான் சாந்தமும் மனத்தாழ்மையாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இந்த ஒரு சாந்த குணம் மாத்திரம் ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால் நிறைய காரியங்கள் உண்டு. ஒரு காரியத்தை பார்த்து செபிக்க போகிறோம். நிறைய காரியங்கள் உண்டு. சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரிக்கலாம். சாந்த குணமுள்ளவர்களுக்கு தமது வழிகளை அவர் போதிப்பார். சாந்த குணமுள்ளவர்களை அவர் உயரத்திலே வைத்து அழகு பார்ப்பார். நிறைய காரியங்கள் சாந்த குணமுள்ளவர்களுக்கு சொன்னாலும் ஒரே ஒரு காரியம் என்னை ரொம்ப அசைத்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? 149 சங்கீதம் 149 சங்கீதம் 4வது வசனத்திலே சொல்லப்படுகிற ஒரு காரியம். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல், கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார். சாந்த குணமுள்ளவர்களை, சாந்த குணமுள்ளவர்களை இரட்சிப்பினால் அலங்கரிப்பார். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க. சாந்த குணம் இருந்தா போதும். ஒரு அலங்கரிப்பே இரட்சிப்பினால் அலங்கரிக்கிறவர். என் வருத்தங்கள், பிரச்சனைகள், பாடுகள் மாற வேண்டுமானால் முதலாவதாக எனக்குள்ள ஒரு சாந்த குணம். அதை தன்னை சொல்லுகிறார், நான் சாந்தமும். இந்த சாந்த குணம் ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால் முதலாவதாக நம்மளை அலங்கரிக்கிற கர்த்தராக இருக்கிறார். அதைத்தான் பேதுரு அதை அறிந்ததினாலே, பேதுரு அந்த காரியத்தை அறிந்ததினாலே 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்திலே பேதுரு 4வது வசனத்திலே சொல்லும்போது சொல்லுகிறார், இதை அறிந்ததினாலே பேதுரு சொல்லுகிறார். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 4வது வசனம், அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே, இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது. உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேறப்பெற்றது. தேவனுடைய பார்வையில் விலையேறப்பெற்றது. அந்த சாந்தமும் அமைதலும் உள்ள ஒரு குணம் ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில இருக்குமானால் அது தேவனுடைய பார்வையில் விலையேறப்பெற்றது. இந்த சாந்த குணம் இருந்தா எப்படி அலங்கரிப்பார் தெரியுமா? பியூட்டி பார் போறதை விட அழகா அலங்கரிப்பார். அல்லேலூயா. ஆமா,
நல்ல அழகாக இருக்கிறவங்க இன்னும் அழகாக இருக்க வேண்டும் என்று சொல்லி முகத்தில் எதையோ போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஆக்சுவலாக அவங்க அழகாக தான் இருப்பாங்க, இன்னும் கொஞ்சம் அழகாக மாற வேண்டும், அதை முகத்தில் எதையாவது போடுவாங்க, போட்டு என் முகம் அழகாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. தேவன் ஒரு மனிதனை எப்படி அழகுபடுத்துகிறார் தெரியுமா? சாந்த குணத்தில் இருக்கிற மனிதனை அழகுபடுத்துகிறார், அலங்கரிக்கிறார். எப்படிப்பட்ட அலங்காரம் தெரியுமா? ஏசியா 61ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் நம்முடைய ஆண்டவர் ஒரு தேவ மனிதனை அலங்கரிக்கிறார். சாதாரண அலங்கரிப்பல்ல, ஒரு மணவாளனையும் மணவாட்டிக்கும் ஒப்பாக அலங்கரிக்கிறார். வாசிங்க. கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், தேவனுக்குள் என் ஆத்துமா கலிகூறுகிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறது, மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்வதற்கும், மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்வதற்கும் ஒப்பாக அவர் இரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையினால் எனக்கு தரித்தார். எல்லா கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? எப்படிப்பட்ட அலங்காரம் பார்த்தீங்களா? ஒரு மணவாளனையும் மணவாட்டியும் அலங்கரிக்கிற அலங்காரத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன தேவன் ஒரு சாந்த குணம் இருக்கும் என்று சொன்னார், ஒரு தாழ்மை இருக்கும் என்று சொன்னார். மணவாளனையும் மணவாட்டியையும் அலங்கரிப்பது போல கர்த்தர் ஒரு தேவ பிள்ளைகளை அலங்கரிக்கிற தேவமாக இருக்கிறார். மணப்பெண் அலங்கரிப்பாங்கல்ல அழகா? யாருமே மணவாட்டியா இருந்தது இல்லையோ? எல்லாரும் வாலிய பிள்ளைகள் தானோ? காட் பிளஸ் யூ. அலங்கரிக்கும் போது ஆமாம், அந்த கன்னத்துக்கு வெள்ளை பெயிண்டு, உதட்டில் சோப்பு பெயிண்டு, கண்ணுக்கு கருப்பு பெயிண்டெலாம் அடித்து, உங்களுக்கெல்லாம் அடிக்கலையோ? அடித்து அழகா பார்க்கும்போது பரலோகத்திலிருந்து வந்தது போல் அழகாக இருப்பாங்க. என்ன கருப்பாக இருந்தாலும் மனமேடையில் அது ஒரு அழகாக இருப்பாங்க. அல்லேலூயா. ஆமாம், நானும் ஏஜி சபையில் எங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சது. அப்போ தான் என் மனைவி இப்போ வந்துக்கிட்டு ஃபோன் பண்ணி கல்யாணம் பேசியுமே கலகலான்னு ஃபோன் பண்ணி பேசுவாங்க. நான் என் மனைவியை பார்க்குறது போனால் ஓடி ஒளிஞ்சிருவா. ஏஜி சர்ச்சில் வச்சு தான் ஆண்டோஸ் பாஸ்டர் இன்பத்திலும் துன்பத்திலும் மரணம் உன்னை பிரிக்கும் வரை பிறர் முகம் பாராமல் என்று சொல்லி முகத்தை பார்க்க என் மனைவி வாயில் திடீர்னு சிவப்பு பெயிண்ட்டு. அல்லேலூயா. நான் சொன்னேன், பெயிண்ட்டு அப்போ போட்டுக்கு போயிட்டு இருந்தேன், போட்டில் தானே பெயிண்ட் அடிப்பாங்க. என் மனைவி வாய்க்கு சிவப்பு பெயிண்ட் வந்துட்டேன். அல்லேலூயா. காரில் ஏறணும்னு சொன்னேன், ஏம்மா பரிசுத்தவான்கள் ஊழியக்காரங்களாம் வருவாங்க, வாயில் இருக்கிற பெயிண்டை கொஞ்சம் டெட்டாயில் வச்சு கழுவிடுமா. காரில் ஏறணும்னு நினச்சிருப்பா, கட்டையன் கருப்பேன். முதல் நாளே கண்டிஷன் பண்ணுறான் பாரு. அல்லேலூயா. உடனே கர்ச்சீப் எடுத்து புருஷனுக்கு கீழ்ப்படித்திருக்குன்னு சொல்லி உடனே தொடச்சிட்டா. அல்லேலூயா. எல்லாரும் அன்னைக்கு ரொம்ப அழகாக இருந்திருப்பாங்க கல்யாண மேடையில். ஆனால் மறுநாள் சாயங்காலமே என் மனைவிக்கு அங்கங்கே ஒரு மாதிரிலாம் குத்தி இருந்தாங்க. சாயங்காலம் எல்லாத்தையும் பிடுங்கி விட்டுட்டாங்க. அல்லேலூயா. உங்களுக்கு அப்படித்தான். உங்களுக்கு அழகாக நெட்டெல்லாம் போட்டிருப்பாங்க, பின்னாடி ஒரு ஆள் தூக்கிட்டே வந்திருப்பாங்களே, அழகாக தூக்கிட்டு வந்திருப்பாங்க பின்னாடி. இப்போ தூக்குறாங்களா? இப்போ தூக்குனவங்கள ஏறிட்டு கூட பார்க்க மாட்டாங்க. ஆனால் சாந்த குணம் இருக்கும் என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மளை அலங்கரிக்கிற எல்லா கரங்களை தட்டி சாந்த குணம் இருக்கும் என்று சொன்னார். ஓரா கத்த ரக துடா பலபா ரீமானா சந்தர பலபா. நானே கருப்பு, அண்டங்கருப்பு மாதிரி கருப்பாக இருந்தாப்போ இப்போ ஏதோ உட்காந்து ஜோமணி ஏதோ பார்க்குற மாதிரி இருக்குது. சிவப்பில் பார்க்குற மாதிரி இருக்குது. அண்டங்கருப்பு மாதிரி இருந்து என் மாமா பிள்ளைகளை என்னை பிடிச்சி வச்சு முகத்துக்கெல்லாம் பேரளவலியை போட்டு பவுடரை போட்டு ஒரு மாதிரி ஆக்கிட்டாங்க. இப்போயும் மாமா பிள்ளைகள் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அல்லேலூயா. ஒரு நாள் தான் கூத்து, கோட்டெல்லாம் போட்டு டையெல்லாம் அன்றைக்கி தான் கெட்டுனேன். ஒரு நாள், மறுநாள் கோட்டு அன்றைக்கி தான் வாடகைக்கு வாங்கிறது. இப்போ எல்லாம் சொந்தத்துக்கு வாங்குறாங்க. வாடகைக்கு வாங்கின கோட்டை பிடுங்கிட்டு போயிட்டாங்க. மேலே இருக்கிற ஐயா மாதிரிலாம் அல்லேலூயா நேவிஸ்ன்னு சொல்கிறாங்க. ஆமையா, எனக்கு அப்படி தான் யார். ஒரு நாள் தான் அந்த அலங்கரிப்பு.
மனிதர்கள் அலங்கரிக்கக்கூடிய அலங்கரிப்பு ஒரு நாள், ஆனால் எனக்குள்ள ஒரு சாந்த குணம் இருக்கும் என்று சொன்னால், தேவனுடைய பக்கத்திலே நான் வருவேன் என்று சொன்னால், தேவன் ஒவ்வொரு நாளும் நம்மளை அலங்கரிக்கிறவராக. ஓ ராக்கா தரபாலாபா, எல்லா கரங்களை தட்டி ஒவ்வொரு நாளும் மணவாளனுக்கும் மணவாட்டிக்கும் ஒப்பாக கர்த்தர் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் அலங்கரிக்கிறவராக இருக்கிறார். எல்லா கரங்களை தட்டி ரீமானா ஷக்கா தரபாலாபா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன தேவன் தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையிலே அவர் இளைப்பாறுதலை கொடுக்கிற தெய்வமாக இருக்கிறார். இந்த சாந்த குணம் மட்டும் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கணும்னா அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னாக்கி, நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் சொல்லப்படுகிறது. 15:18 நீதிமொழிகள், கோபக்காரன் சண்டையை எழுப்புகிறான், கோபக்காரன் சண்டையை எழுப்புகிறான், நீடிய சாந்தம் உள்ளவனோ சண்டையை அமர்த்துகிறான். பக்கத்தில் கை பிடிச்சலுங்க. சாந்த குணம் இருந்தா சண்டையை கூட நம்ம அமர்த்தி விடுவோம். சில பேர் இருக்கிறாங்க, அல்லேலூயா. ஆமாம், அங்கே ஏற்கனவே பிரச்சனையில் இருக்கும் குடும்பத்துக்குள்ள, இவங்க வந்து கூட கொஞ்சம் பற்ற வச்சுட்டு போயிடுவாங்க. அது புகையாகி தீ பிடிச்சி, ஒரு தேவ மனிதன் தேவ பக்கத்தில் இருக்கிறவன் அவன் சமாதானத்தை தான் உண்டு பண்ணுவான். அதான் சொல்லப்படுகிற சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். எனக்குள்ள சாந்த குணம் இருக்கும் என்று சொன்னால், கர்த்தர் ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணும் அளவுக்கு ஒரு தேவ அபிஷேகத்தை நம்ம மேல ஊற்றி விடுவார். தேவ அபிஷேகத்தை ஊற்றுகிற தேவன். தேவன் பக்கத்தில், இயேசுவின் பக்கத்தில் குருடரை கொண்டு வந்தார்கள். குருடருக்கு பார்வை கொடுத்தார். 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொண்டுட்டு வந்தாங்க இயேசுகிட்ட. ஏன்டா கொண்டு வாங்க, கொண்டு வந்தார்கள். அதை பெருக பண்ணினார். சீசர்களால் முடியல, ஒரு பிசாசை துரத்த சீசர்களால் முடியல. அவங்க சொல்றாங்க, அவங்க தகப்பன் வந்து இவங்க முடிய சீசர்கள் முடியவில்லை என்று சொன்னார்கள். ஆண்டவர் அழகா சொல்ல, ஏன்டா கொண்டா, எத்தனை நாள் உங்களோடு கூட இருப்பேன். கொண்டு வந்தோன்னு அதை துரத்தி விட்டார். பிசாசை துரத்தணுமா, வியாதி நீங்கணுமா, ஏசப்பா கிட்ட வரும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம சில நேரங்களிலே மாம்சிகத்தினாலே சில காரியங்களை செய்கிறதுனாலே அது சக்சஸ்ஃபுல் ஆக மாட்டேங்குது. இன்னைக்கு தான் யார்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன், என் பிள்ளைகளை ஏனோக்கு பைபிள் காலேஜ் படிக்கிறவனை மாம்சிகத்தில் அடின்னு அடித்து கம்புலாம் உடஞ்சிருக்குது, பெல்ட்டெல்லாம் பிஞ்சு இருக்கிறது. ஒரு நாள் மிளகா பொடி எடுத்து கண்ணுலலாம் ராவி விட்டேன். வத்தப்பொடி எடுத்து ஒரு ஊழியக்காரர் சொன்னார், ஐயா அவர் எனக்கு நல்ல ஆலோசனை சொல்கிறதா இப்படி ஒரு ஆலோசனை சொல்லிட்டாரு, வத்தப்பொடியை எடுத்து கண்ணில் ராவுங்க, கண்ணு கெட்டு போகாதுன்னு. நானும் அதுக்கு கீழ்ப்படிந்து கண்ணுலலாம் இதுலலாம் ராவி, அவனுக்கு கண்ணு காந்ததுங்க, இப்படியே வடியுது, நாக்கு வச்சு நக்கிறான். அப்பவுமே அவன் சேட்டக்கார பையன். மாம்சிகத்தில் பிள்ளைகளை நான் அடித்து பார்த்தேன், கீழ்ப்படியலை. ஆனால் ஒன்று சொன்னேன், பிள்ளைகள் 4 பிள்ளைகளையும் இயேசுவிடத்தில் கொண்டு வந்ததினாலே தேவன் 4 பிள்ளைகளையும் கர்த்தர் தொட ஆரம்பித்து விட்டார். 4 பிள்ளைகள் மேல் ஒரு அசைப்பை உண்டு பண்ண ஆரம்பித்தார். 4 பிள்ளைகளையும் கர்த்தர் இயேசுவுக்காக 3 பையன்கள் சரியாயிட்டாங்க, 2 பையனுங்க பாப்பா சரியாயிட்டாங்க. மூத்தவன் கொஞ்சம் அப்படியே ஓடிக்கிட்டு இருந்தான், கடலில் மீன் ஓடுன மாதிரி பிஸ்னஸ் அப்படி இப்படின்னு ஓடிக்கிட்டு இருந்தான். நைட்டில் இயேசுவிடத்தில் கொண்டு வந்தது போல தலையில் கை வச்சு செபிக்க ஆரம்பித்தேன். கண்ணீரெல்லாம் பிள்ளையினுடைய தலையில் ஊற்ற ஆரம்பித்தோம். கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்து மகனை ரட்சித்து ஒரு சபைக்கு ஒரு ஊழியக்காருக்கு கீழே வைக்க கர்த்தர் அனுக்கிரகம் பாராட்டின தேவனாக இருக்கிறார். பிள்ளைகளை இயேசுவிடத்தில் கொண்டு போகும்போது கர்த்தர் ஒரு அசைப்பை உண்டு பண்ணுகிற தேவன். அதை சொன்னார், சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் ஆண்டவரிடத்தில் கொண்டு போகும்போது அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். மனுஷன்கிட்ட கொண்டு போகாதீங்க, தயவு செய்து பிரச்சனைகளை இயேசுவிடத்தில் கொண்டு போங்க. இயேசுவிடத்தில் கொண்டு போகும்போது அவர் பெரிய காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். பிசாசின் போராட்டமாக இருக்கலாம், கடன் பிரச்சனையாக இருக்கலாம், எது இருந்தாலும் என் வாழ்க்கையிலே நான் அனுபவிச்சிருக்கிறேன். இயேசுவிடத்தில் எதையெல்லாம் கொண்டு போகிறனோ, இயேசுவிடத்தில் எதை இந்த பிரச்சனையெல்லாம் இயேசுவிடத்தில் கொண்டு போகிறனோ அவர் அதிலிருந்து ஒரு விடுதலை கொடுக்கிற தெய்வமாக இருக்கிறார். இடையில போன மாசத்துக்கு முந்தின மாசம் பயங்கர நெருக்கங்கள்,
பயங்கர பலவீனங்கள். நெருக்கம்னா அப்படிப்பட்ட நெருக்கம் கிடையாது. மூத்தவனுக்கு 18,000 ரூபாய்ட்ட 20,000 ரூபாய்ட்ட கொடுக்கணும். மூணாவது உள்ளவனுக்கு 18,000 ஐயா அவன் அது கொடுக்கணும். பாப்பாவுக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டை கொடுக்கணும். ஏனோக்கு பைபிள் காலேஜ் படிக்கிற பையனுக்கு அவனுக்கு அனுப்பணும். இதுக்கடையில் ஊழியம். யார்கிட்ட போய் எதை சொல்ல? டேடி மாட்ட தான் போய் சொல்ல ஆரம்பித்தேன். ஏதோ ஒரு நீங்கள் நெருக்கத்தில் இருக்கலாம், ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கலாம். ஏசப்பாட்டை கொண்டுட்டு போங்களேன். வியாதியோடு இருக்கீங்களா? ஏசப்பாட்டை கொண்டுட்டு போங்களேன். நிச்சயமாகவே உங்கள் வருத்தத்திலிருந்து அவர் விடுதலை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். மனுஷன்ட்ட போய் தான் பிரச்சனைகள் வந்து கொண்டு இருக்கிறது. மனிதரோடு போய் மனிதன்ட்ட போய் சில வார்த்தைகளை சொல்ல பிரச்சனைகள் வந்து கொண்டு இருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், வருத்தப்படுகிறியா? என்கிட்ட வாங்குறாரு. ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கீங்க, இல்லாம இல்லை. பிரச்சனையோடு இருக்கிறீர்கள், போராட்டத்தோடு இருக்கிறீர்கள், வருத்தத்தோடு இருக்கிறீர்கள். இந்த வருத்தமெல்லாம் நீங்க வேண்டுமானால் இயேசுவினிடத்தில் வரும்போது, இயேசு கிறிஸ்துவனிடத்தில் வரும்போது அவர் இளைப்பாறுதலை கொடுக்கிற தேவன். எல்லாரும் எழுப்பி நின்று செபிக்க போகிறோம். ரீமானா கத்த ரபலபா ரீமானா சந்த ரகதுடபலபா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரின் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன தேவன். எல்லாம் செபிக்க போறோம், எல்லாம் ஜெபிக்க போறோம். ஒரு 5 நிமிஷம் தம்பி ஜெபத்தில் நடத்துவாங்க. எல்லாம் எழுப்பி நின்று, வருத்தத்தோடு இருக்கலாம், ஏதோ கடன் பிரச்சனையோடு இருக்கலாம், பாரத்தோடு இருக்கலாம், வியாதியோடு இருக்கலாம். இதுல இருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்குமா? இயேசு நிச்சயமாக விடுதலை கொடுக்கிற தேவன். எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் சுகம் கொடுக்கிறவர், எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அல்லது விடுதலை கொடுக்கிற கர்த்தராக இருக்கிறார். ஓ ஷக்கரபலபா, உம்மைத்தான் நம்பி இருக்கிறோ, உம்மையன்றி யாரும் இல்லை. இல்லை, வாய் திறந்து. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மைத்தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மைத்தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம். சொல்லுங்க, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. எத்தனை பேர் உள்ளத்துல இருந்து சொல்ல போறீங்க? உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம். உள்ளத்துல இருந்து சொல்லுங்க, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மைத்தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உங்களை தாம்பா நம்பி இருக்கிறோம். சொல்லுங்க மறுபடியுமா, அற்புதம் செய்யுங்கப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா. உங்களை தான் நம்பி இருக்கிறோம். சொல்லுங்க, அற்புதம் செய்யுங்கப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா. சொல்லுங்க, நீங்க கேளுங்க, நீங்க கேளுங்க, நீங்க கேளுங்க. உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம். உங்களை அன்றி எங்களுக்கு யாரும் இல்லப்பா. எங்களை நீங்க தான் விடுவிக்கணும். வருத்தத்தோடு வந்திருக்கிறோம், பாரத்தோடு வந்திருக்கிறோம். எங்களுடைய நுகம் நீங்காதா, எங்களுடைய பாரங்கள் சுமைகள் நீங்காதான்னு வந்திருக்கிறோம். உங்களை நம்பி இருக்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மைத்தான் நம்பி இருக்கோம். சொல்லுங்க, அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. செஞ்சிடுங்க, செஞ்சிடுங்க, அற்புதம் செஞ்சிடுங்க. ஒரு அற்புதம் செஞ்சிடுங்கப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா.
ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. உங்க பக்கத்துல வந்திருக்கிறாங்க, உங்க பக்கமா திரும்பி இருக்கிறாங்கப்பா. ஒரு அற்புதத்தை செய்யுங்க. அற்புதம் அற்புதம் செய்யுங்கப்பா. ராகா தூரமா சந்தரே உம்மைத்தான் நம்பி இருக்கோம் இயேசுப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. மறுபடியும் உம்மைத்தான் உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. எத்தனை பேர் உண்மையாய் சொல்றீங்க? இந்த நாளில் நீங்க நிச்சயம் நீங்க ஒப்பு கொடுக்கணுங்க. நீங்க மன வருத்தத்தோட நீங்க வந்திருக்கிறான், எனக்கு இந்த அற்புதம் நடக்காதா? மன வருத்தத்தோடு நீங்கள் வந்திருக்கலாங்க. மன வருத்தத்தோடு வந்திருக்கலாம். வரும்பொழுதே ஒரு கண்ணீரோடு நீங்கள் வந்திருக்கலாம். இந்த காரியம் எப்படி முடியும், இந்த காரியம் எப்படி முடியும், இந்த காரியம் எப்படி வாய்க்கும்? நீங்கள் மன வருத்தத்தோடு வந்திருக்கலாம். நீங்கள் கர்த்தர் பக்கமாய் திரும்புங்க. நீங்கள் கர்த்தர் பக்கமாய் திரும்புங்க. நீங்கள் கர்த்தர் பக்கமாய் திரும்புங்க. அவருடைய நாமத்தை சொல்லுங்க. அவருடைய நாமத்தை சொல்லுங்க. அவர் நிச்சயமாய் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவார். அவர் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவார். வசனம் சொல்லுகிறது, நீதிமான்களின் கூடாரங்களில் இரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. இரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. இரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறீங்க? ஆண்டவரே, இனிமேல் நாங்க உங்க பக்கமாய் திரும்புவோம்ப்பா. உங்க பக்கமாய் நாங்க இன்னும் கிட்டி சேருவோம்ப்பா. இன்னும் உம்மை நாங்கள் அறிவோம். இன்னும் உம்மை கிட்டி நாங்கள் சேருவோம். ஆண்டவரே, இது மாத்திரமல்ல, இன்னும் அதிகமாய் உம் பக்கமாய் நாங்கள் திருப்பப்படணும். எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை முழுவதுமாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். உங்க கரங்களை எங்களை தாழ்த்தி வெறுமையாக்குகிறோம்ப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரலை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அன்னிக்கும் சந்தோஷம் சமாதானம் தேவ கிருபை நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாளைக்கு